ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சேட்டை. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை. நம்ம 7:30க்கே இங்கே ரீச் ஆகிட்டோம். 8 o'clock போல் ஆலியார் டேம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இங்கே நிறையா கிட்ஸ்க்கான கேம்ஸு, வியூ பாயிண்ட்ஸு, நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பூரா ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே நல்லா ஒரு ஒர்த்தபிளான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு டேமுக்கு போய் வியூ பார்க்கலான்னு போயிட்டோம். மேலே நிறைய ஸ்டெப்ஸ் ஏறணும். கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் போனது நல்ல ஒரு சூப்பரான ஒரு கோல்டான கிளைமேட்டு. நல்ல க்ளவுட்ஸ் எல்லாம் கீழே இறங்கி இருந்தது. பார்க்கவே ஒரு 8:30 போலயே நாங்கள் அங்கே போய் பார்த்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது வியூ பாயிண்ட். நீங்களும் கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். டிசம்பர் லாஸ்ட் வீக் போல் நாங்கள் இங்கே பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப க்ளவுட்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடுச்சு. எங்களுக்கு சுத்தமாக பாதையே தெரியல. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக கிளைமேட்டெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தோம். இடையில கொஞ்சம் வெயில் வரும், திருப்பி மழை வரும். கிளைமேட் அப்படியே மாறி மாறி போனதுனால எங்களுக்கு டயர்ட்னஸே இல்லை. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். பெண்டில் எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி வந்து பார்க்குற இடமெல்லாம் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அடுத்ததாக கவியருவிக்கு வந்திருக்கோம். இதை மங்கி ஃபால்ஸ், குரங்கு ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு அமௌண்ட் கிடையாது. நம்ம போன சீசனில் நல்லா தண்ணி வந்திருந்ததுனால நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இங்கேயும் சில அந்த மலைகளில் சில ஸ்டாச்சூஸ்லாம் இருந்தது. அங்கேயும் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்குது. சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்குது. அண்ட் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே குளிக்கிற மாதிரி நல்லா நிறையா தண்ணி வந்திருந்தது. ஒரு சைடில் வந்து நல்லா ஃபோர்ஸாக வர இடத்துல நாங்கள் பெரியவங்களாம் குளித்தோம். கொஞ்சமாக ஒரு இடத்துல குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் குளிக்க வச்சுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த தடுப்பெல்லாம் போட்டிருந்தாங்க சேஃப்டிக்காக. ரொம்ப சேஃபாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே மோஸ்ட்லி பார்க்குற இடமெல்லாம் டீ எஸ்டேட்ஸாக இருக்கும். இங்கே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்ததுனால அங்கே யாருமே ஆளுங்கள்லாம் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாகவே இருந்ததுனால நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இங்கே இருக்கிற நேரம் ஒரு 12 o'clock இருக்கும். ஆனாலும் பாருங்கள் இன்னும் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இன்னும் போகவே இல்லை. மதியான நேரம் மாரியே இல்லை. நாங்கள் ஒரு அந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்லாம் நீங்கள் இந்த பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ஃபேமிலியாக வந்ததுனால நாங்கள் கூழாங்கல் அருவிலாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்களுக்கு டைம் பத்தாததுனால நாங்கள் அங்கே மட்டும் போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீயும் அவங்க அப்பாவும் இந்த கிளைமேட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமான காரணம் இங்கே யாருமே இல்லை. அதனாலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா டான்ஸ்லாம் பண்ணிவிட்டு நிறைய வீடியோலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா பாட்டியெல்லாம் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேட்டும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் எல்லாமே அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஓகே, இங்கேயும் கொஞ்சம் வந்ததுக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிவிட்டு கார் முன்னாடி நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக இன்னொரு டீ எஸ்டேட்க்கு போனோம். அதுவும் நல்லா இருந்தது. ஆப்போசிட்டில் கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்ததுனால நாங்கள் அந்த டீ எஸ்டேட்குள்ளே நிறைய நேரம் நிற்கிறதுக்கு இடம் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ அங்கேயே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். முக்கியமாக அதில் உள்ள அந்த காஃபியோட இலை, பூவு, காய் அதெல்லாமே நாங்கள் இங்கே பார்த்தோம். இது வரைக்கும் நான் அந்த பூவு, காயெல்லாம் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டீ எஸ்டேட்குள்ளே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனுங்க. இது எங்களோட அனுபவம். டீ எஸ்டேட்ஸ்குள்ளே நிறையா அட்டைப்பூச்சிங்க இருக்கும். இதை நாங்கள் பார்க்காம ஃபோட்டோஸ் எடுக்கிறோன்ட்டு நாங்கள் பாட்டுக்கு உள்ளேலாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ரீயோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பூச்சி ஏறி கடிச்சிருச்சு. இது நாங்கள் சுத்தமாக பெயின்லாம் இருக்காது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. போகிற பாதையிலே வாட்டர் ஃபால்ஸோட சூடான டீ கிடைக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அங்கேயே ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் வெயிலே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் போகிற இடம் பூராவே நிறையா நம்மளுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, நம்மளுக்கு வாட்டர் பாட்டில்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய இடமா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பாலாஜி டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாலாஜி டெம்பிள் கிட்டக்க நெருங்க 2 to 3 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சு பாதை பூராவே. ஒரு கார் தான் போகலாம். அந்தளவுக்கு ரோடு கொஞ்சம் சின்னதாகவும் இருந்தது, ரொம்ப மோசமாகவும் இருந்தது. என்னடா வந்ததுக்கு ஒரு அனிமல் கூட பார்க்கலேன்னு நினச்சோம். கடைசியில் வரையாடு பார்த்தாச்சு அங்கே. எங்களால் எட்டி இருந்து ஜூம் பண்ணி தான் ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சுது, வீடியோஸாக எடுக்க முடியல. ஒரேடியாக நாங்கள் பாலாஜி டெம்பிள் கிட்டக்க போக ஆரம்பிச்சிட்டோம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லக்கூடாது. கோவில் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த கோவில் சுற்றி உள்ள ஃப்ளவர்ஸு இது வரைக்கும் நான் நிறைய ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. கோவிலுக்குள்ளே ஃபோன்ஸ் அலோட் கிடையாதுனால உள்ளார போய் டெம்பிள்குள்ளார ஃபோட்டோஸ் எடுக்க முடியல எங்களால். வெளியில் வந்துட்டு சாமி கொண்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படியே வர வழியில் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம்னுட்டு ஒரு இது சர்ச் இருந்தது. அங்கேயும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டோம். கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கேயும் நாங்கள் போகல, டைம் ஆகிட்டதுனால கிளம்பிட்டோம். பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிருந்துன்னா அந்த ஃபால்ஸ் எல்லாம் போயிருந்துருக்கலாம். நிறைய இடத்துல ஃபால்ஸ் இருந்தது, ஆனால் எங்களுக்கு அங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கீழே ஒரு கருப்புசாமி கோயில் இருந்தது. அங்கே மட்டும் நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நைட் ஆக ஆக அனிமல்ஸ் எல்லாம் பாதையில் மலைக்கு கீழே இறங்கிடும் அப்படின்னாங்க. அதனால் வெளிச்சத்தோடே கிளம்ப சொன்னாங்க. ஸோ நாங்கள் ரிட்டன் கிளம்பியாச்சு. பாதையிலலாம் நிறையா குரங்குகள்கிட்ட எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக மலைக்கு கீழே இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுக்கப்புறம் தான் 2 காட்டு பன்னிங்க ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே லெஃப்ட்டில் காரை ஒதுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களை பார்த்தோன்னே அது காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் நவுந்தோடனே பார்த்தா ரோட்லேயே நிறையா இன்னொரு 4 குட்டிங்க வேறு ரோட்டில் நடந்துகிட்டு இருந்ததுங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வரைக்கும் நான் பார்த்ததில்லை இதெல்லாம். இவ்வளோ கிட்டக்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.